நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க பேசினாங்க, இவர் கூட பேசினார், நம்ம தம்பி கூட, சூர்யா, உதயசூரி. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அவன் பாடி இறந்து 26 ஆண்டுகள் கழிச்சு தான் நாடே விடுதலை அடையுது. அதுக்கு பிறகுதான் தாத்தே முதலமைச்சராக ஆகிறான். அவன் வந்துதான் கல்வியில சிறக்குது. பாருங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் படிக்க வச்சாரு, நம்மளை கல்வி கற்க வச்சாரு. கல்வியின் அவசியம் பாருங்க. அவன் ஏன் மகத்தான மாமனிதனா இருக்கிறான் பாருங்க. மனித மாண்பு என்னன்னா, மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா, எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்கூடாது. இப்படிதான் எல்லா பேரும் சிந்திப்பான். அப்படிதானே சிந்திப்பான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு அந்த அயோக்கிய பேருக்கு ஒரு கண்ணாவது போயிடணும், இப்படிதான் நினைப்பான். ஆனால் உலகத்தில் இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன்தான் தனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். நானே படிக்கல, இவெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறான்? போடா, நீ எல்லாம் உனக்கெல்லாம் கல்வி ஒரு கேடா, உனக்கு படிப்பு ஒரு கேடா, போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படித்தானே? கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளான எத்தனை மன்னவர்கள், எத்தனை முன்னவர்கள், எவ்வளவு ஜமீன் திவான்கள், அப்போவெல்லாம் நமக்கு வந்து சேராத கல்வி ஒரு எளிய மகன், ஒரு சாதாரண மகன், அவன் வந்துதான் நமக்கு வந்தது. பாருங்க, நம் பாட்டன் கரிகாலன் கூட ஒரு அணை தான் கட்டினான். நம் தாத்தன் தான் தமிழ்நாடுங்கும் அணை கட்டினான். எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை கண்மாய்கள் அவன் உருவாக்கியது, எவ்வளவு சாலைகள் அவன் போட்டது. அவன் கனவு முழுக்க மக்கள், மக்கள் நலன், நலன் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் சிலையாக நிற்பார்கள், சிலையாக திருமணம் செய்யவில்லை, குழந்தை பெறவில்லை, ஆனால் சிலையாக நிற்கும் போது 2 குழந்தைகள் விரலை பிடித்துக் கொண்டு நிற்கிற சிலை உலக இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தாத்தன் காமராஜுக்கு தான். ஆழ்ந்த சிந்தனையாளன், பேரறிஞன், நேருக்கே ஆலோசனை சொன்ன, நேரே பலன்னு திணறிட்டாப்ல. இந்த திம்மையா இந்த ராணுவ தளபதி ஒரு பேச்சும் கேட்க மாட்டார். சோகத்தில் இருக்காப்ல, சந்திக்க போகும்போது என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? அவர் நேருகிட்ட என்ன தமிழ்ல பேசியிருப்பார், நல்லா இங்கிலீஷ் பேசுவாப்ல. பெரிய புலமை பெற்ற ஆங்கில மாதிரி இல்ல, கருத்தை கடத்திடுவாரு. இல்லைன்னா இந்திரா காந்தி, லால்பூர் சாஸ்திரி இவர்களையெல்லாம் பிரதமரை உருவாக்கி அவங்களோட எல்லாம் பேசியிருக்க முடியுமான்னு பாருங்க. சாகும்போது தலைமாட்டில் ஒரு புத்தகம் இருக்கு, ஹிட்லரோட மெயின் கேம்புங்கிற வரலாறு, அவனுடைய பயோகிராஃபி தலைமாட்டில். நான் கூட என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் தமிழ் பதிப்பை தான் படித்தேன். என் தாத்தன் தலைமாட்டில் வச்சிருந்த புத்தகம் மெயின் கேம்புங்கிற ஆங்கில பதிப்பு. அப்போ இருக்கும்போது நேரு குழம்பிட்டாப்ல, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சொல்றாப்புல, என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு. திம்மையா பேச்சு கேட்க மாட்டார, கிருஷ்ணமேனன் அந்த ஒரு ராணுவ அமைச்சர் பேச்சு கேட்காம பெரிய குழப்பமா இருக்கு காமராஜ். அப்படி அதுக்கு என்ன, அப்படியா ஒன்று செய்யலாம், ஒரு 2 மாசம் அவருக்கு விடுமுறை கொடுங்க, குடும்பத்தோட உலக நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வர சொல்லுங்க, எல்லா நாட்டு ராணுவத்துக்கும் போயிட்டு வரட்டும். நீங்க ஒரு போன பிறகு முப்படைகளுக்கும் ஒரே தளபதின்னு இருக்கிறதுனால தானே பிரச்சனை. 3 படையா பிரிச்சு, கடற்படை, வான்படை, காலாட்படை பிரிச்சு, அப்படி 3 படைக்கு வெவ்வேறு தளபதியை போட்டுருங்க. அவர் வந்த பிறகு இதுல ஏதாவது ஒரு படைக்கு தளபதியாருன்னா 3 படைக்கு தளபதியா இருந்தவர் கூச்சப்பட்டு வேணாம் பதவின்னு போயிடுவாரு, பிரச்சனை தீர்ந்துரும். கட்டி பிடிச்சது எனக்கு தோணலையேன்னு. அவன் நேரு பெரிய கல்வியான, பாராளுமன்றத்தில் நேரு பேச வந்தால் எந்த உறுப்பினர் வெளியில போக மாட்டான், அவ்வளவு ஆளுமையா பேசக்கூடிய பேராற்றல் கொண்டவன். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் என்னை போடுங்கள், ஆனால் புத்தகத்தை மட்டும் என் கையில் கொடுங்க. அவ்வளவு பெரிய அறிஞனுக்கு அறிவு சொன்னவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். சீனாவுக்கு இந்தியாவுக்கும் போர் வந்துட்டது, இந்தியா தோக்குது. ஏன்னா சீனா உண்மையில ராணுவம் வச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்டில் குடிமகனில் ராணுவ வீரன் என்று தனியா கிடையாது, ஒவ்வொரு குடிமகனும் ராணுவ பயிற்சி எடுத்திருப்பான், சிறந்து விளங்குவான் மார்ஷல் ஆர்ட்ல, தற்காப்பு கலையில். அவன் போர் வந்தா எல்லாரும் போரிடுவான், அவனை ஒன்னும் செய்ய முடியல.
ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்பவும் நம்ம தாத்தன் போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு, சீனாவில் நம்ம தோத்து போயிட்டோம், நம்மகிட்ட ஆயுதங்கள் வலுவா இல்லை, வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு. என்ன எங்கேருந்து வாங்கலாம், அமெரிக்கால இருந்து வாங்கலாம், வாங்க வேண்டியதானே, என்ன கேட்குறானோ அதை கொடுத்து, அதெல்லாம் கொடுத்துச்சு, பணம்லாம் போயிடுச்சு. அந்த ராணுவத்தை அந்த தடவள ராணுவ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறான், அதுக்கு கேரண்டி கேட்குறான். கேரண்டி கேட்குறானா? அப்படியா? எவன் கொடுக்க மாட்டானா? இல்லை அங்கே இருக்கிற அந்த வங்கிகள்லாம் நமக்கு நம்மளை நம்பி கேரண்டி தரமாட்டுது, ஒப்புதல் தரமா இருக்குது அப்படின்னா. அப்படியா? இப்போ அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கா கேட்குறாப்புல, அவர் மொழியில் கேட்குறாப்புல. அவன் அமெரிக்காரன் கடை எங்கேயாவது இருக்கா? ஆமாம் இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்கு, அதை இழுத்து மூடுங்க, அதை சாத்துங்க. டேய் எனக்கு கேரண்டி தராத பையன் நாட்டு கடை இங்கே எதுக்குடா இருக்குன்னு போடு அப்படின்னு கடையை மூட போட அவன் உடனே கையெழுத்த போட்டு சரச்சரன ஆயத்தை அனுப்பி விட்டான். இவனை படிக்காதவன, படிப்பறிமை விட பட்டறிவு மேலானது என்று உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான மேதை நம்முடைய தாத்தன் காமராஜ். நீ நெருப்பு சுடும் சுடும் என்று படித்தாய், அவன் தொட்டு பார்த்து நெருப்பு சுடும் என்று உணர்ந்தவன். நீ புரிஞ்சுக்கணும், அவன் பெரிய ஆளு, நீ சாதாரண ஆள் நினைக்காத. அவன் ஆளு எளிமையா இருந்தான் அப்படின்னு நினைக்கிறனால ஏதோ இதுதான் இருக்க அப்படின்ட்டு. பெரிய சிந்தனையாளன், பேரறிஞன். இதனால இங்க பாருங்க, மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர், அது சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் வேலை செய்வாப்புல எடுபடியா. இப்போ தாத்தா முதலமைச்சர் காமராஜர், இன்னொரு தாத்தன் நம்முடைய தாத்தன் மூக்கையாத்தவர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் அறையில், சட்டமன்ற அறையில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மண்ணாங்கட்டி 8ஆம் வகுப்பு கூட படிக்காதவங்கெல்லாம் அரசு பணியிலிருந்து நீக்கிறார். சும்மா ஒரு இது பியூன் மாதிரி அரசு பணியிலிருந்து நீக்கிறாரு. அப்புறம் மண்ணாங்கட்டி ரொம்ப தடுமாறுறாரு. அவர் குடும்பம் அவரை நம்பி தான் இருக்கு, வேலை இல்லை, நம்ம படிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறாரு, அரசு வேலையிலேருந்து நீக்கி விட்டாரே அப்படின்னோடனே அவர் ரொம்ப புலம்புறாரு. போய் தாத்தா மூக்கையத்தவர்கிட்ட போய் குறை சொல்றாப்புல, இப்படி பண்ணிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு. ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்றாப்புல. இவர் ஃபோனை போட்டுறாரு. நேர முதலமைச்சர் வீட்டுக்கு போட்டோன்னே யாராவது உதவியாளர்கள் எடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரே எடுத்துறாப்புல, ஐயாவே எடுத்தவொடனே இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயாவே எடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப கேள்றா, படிக்காத நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதான்னு கேள்றா சொல்லி விட்டுறாப்புல. சொல்லி விட்டோன்னே இவர் கேட்டு விட்டாப்புல. கேட்டோடனே இவர் என்ன சொல்றாரு, எடுத்தது காமராஜன் தெரியாம சொல்லிடுறாரு. ஐயாவை பேசுறாருன்னு தெரியல, இப்ப யாரோ பேசுறாங்க அப்படின்னா போடுறா கேள்றா, படிக்காதவங்க காமராஜ் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்க முடியாது, இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்றா அப்படின்னு கேட்டு போறாரு. கேட்டனோடனே அப்படியா, நீங்க யார் பேசுறிய, ஆஹா அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் அரை மணி நேரத்தில் போலீஸ் வண்டி நிற்குது. மண்ணாங்கட்டி இங்க யாரு அப்படின்னு பதறிட்டாப்ல. ஐயோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ட்டு பதறினோடனே இவர் என்ன சொல்றாருல, நீ போடா, நீ முன்னாடி போடா, நான் வாரேன், முன்னாடி போ, நான் வாரேன் ஐயா, அப்படி என்னையா என்னை இப்படி தனியா விட்டு போடா, நான் வாரேன். அங்க போனா வாசல்ல நிக்குது ஒரு உருவம். வாங்க வாங்க, நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த ஜியோல அரசாணையில இனிமேல் 8ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு போட்டிருக்கணும். அது தவறு பண்ணிவிட்டேன். ஆமா, உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளாமே, அது கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள விசாரிச்சு வச்சிருந்துருக்கான் பாருங்க ஒரு தலைவன். அவன் வரக்குன்னா யாரு மண்ணாங்கட்டி, அவன் வாழ்க்கை வரலாறு பூரா வாசிச்சு வச்சவன. உங்களுக்கு வேலை இருக்கு, உங்க வீட்டுக்கு அழைச்சி சொல்லிருங்க, எல்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க, சாப்பிட்டு மாதிரி தெரியல, இந்தாங்க காசு விடு, சாப்பிட்டு வீட்டுக்கு காசு சாப்பாடை கொண்டு கொடுங்க சொல்லு, போயிட்டு வாங்க. இதனாலதான் அவன் பெருந்தலைவன் ஆகிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன்னை அந்த கேள்வி கேட்டா, அடா அயோக்கிய பயல, இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசுல கூட போடுவான். உங்களுக்கு புரியுது இல்ல? இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டுல ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தரையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக எது போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கின்னு ஏது என்ன சத்தம் கேட்கிறாப்ல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்க வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிட்டு போற, இங்க வாப்பா. இல்லையா பாதுகாப்பு, என்னையா பாகிஸ்தான்லயா போறேன், சொந்த நாட்டுல போறேன், போப்பா, தெண்ட செலவு கொண்டு போய் நிறுத்துப்பா போப்பா அப்படி. அவன் தலைவன்.
ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு? நான் தாண்டா இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பா? அப்போ யாருக்கு யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி 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 வாழ்ந்த ஒரு தலைவர் இப்படிலாம் வாழ்ந்திருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன். ஒரு ரெண்டு நிகழ்வு இல்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம்.